வாசகம். லூக்கான செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டு ஒன்றை புதிதாய் தந்து எமையாளும் இறைவா உமக்கு நன்றி. நன்மைகள் நிரம்பட்டும் இந்த ஆண்டில், நம் நம்பிக்கைகள் நிமிரட்டும் இந்த ஆண்டில், புண்ணியம் பொங்கட்டும் இந்த ஆண்டில், உண்மைகள் ஒளிரட்டும் இந்த ஆண்டில், சமூக உறவுகள் உயரட்டும் இந்த ஆண்டில், மன்னிப்பு மலரட்டும் இந்த ஆண்டில், மனித மனங்கள் விரியட்டும் இந்த ஆண்டில், வளமைகள் வளரட்டும் இந்த ஆண்டில், நம் வாழ்வு செழிக்கட்டும் இந்த ஆண்டில். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, நாம் ஒரு புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 2026ஆம் ஆண்டிற்குள். இந்த நேரத்திலே புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற நாம் நம் தாய் மரியாளோடு இணைந்து இந்த ஆண்டிலே நாம் பயணிக்க இருக்கிறோம். அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்கிற பெருவிழாவோடு இந்த ஆண்டை தொடங்குகிறோம். எனவே உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாள் பெருவிழா வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க கை கொடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு உங்கள் எல்லாருக்குமே எல்லா வகையான ஆசீர்வாதத்தையும் எல்லா வகையான வளமையும் கொண்டு வர சிறப்பாக வேண்டிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே, ஆசீர்வாதமான நாளிலே 3 விழாக்களை நாம் ஒன்றாக இணைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்ன விழாலாம்? என்ன விழாக்கெல்லாம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்? அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கிற பெருவிழா. எது? சத்தமா கேட்கல? இயேசுவுக்கு பெயரிட்ட நாள். 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்து இயேசுவுக்கு பெயரிட்ட நாள். நாம ஞானஸ்நானம் பெயர் எல்லாம் ஒண்ணா வைக்கிறோம். யூத மரபுப்படி பெயர் என்பது விருத்த சேதனம் செய்த 8ஆம் நாள் பெயரிடுவார்கள். எப்படி திருமுழுக்கு யோவானுக்கு பெயரிடப்பட்டதோ அதே போல் இயேசுவுக்கும் 8ஆம் நாள் பெயரிடப்பட்ட நாள் இன்றைக்கு. 3வது புத்தாண்டு. இந்த 3ஐயும் நாம் இணைத்து இன்றைக்கு நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த புத்தாண்டிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு எல்லா வகையான வளமையும் நமக்கு கொண்டு வர சிறப்பாக கடந்த ஆண்டிலே நாம் செய்தது, சாதித்தது, நாம் தவறவிட்டது, இது எல்லாவற்றையும் திருப்பி பார்த்து இந்த புதிய ஆண்டில் அடுத்தபடி கொஞ்சம் முன்னேறுவதற்காக நாம் இந்த ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய முதல் மாதமாக நமக்கு ஜனவரி மாதம் தரப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் எதற்காக பெயர் வைக்கப்பட்டது என்றால், கிரேக்க கடவுள் ஜானூஸ் என்கிற ஒரு கடவுளுடைய பெயர் இந்த மாதத்திற்கு வைக்கப்பட்டது. எதற்காக என்றால், இந்த கிரேக்க கடவுள் ஜானூஸனுடைய உருவத்தை பார்த்தோம் என்றால் 2 முகம் இருக்கும் அந்த கடவுளுக்கு, கிரேக்க கடவுளுக்கு. ஒன்று முன்ன பார்த்திருக்கும், இன்னொன்று பின்ன பார்த்திருக்கும். எதற்காக என்றால், கடந்த காலத்தில் நடந்ததையெல்லாம் பார்த்து
அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கும் அதுதான். கடந்த காலத்தில் நாம் எங்கெல்லாம் தவறி இருக்கிறோம், எங்கெல்லாம் விழுந்திருக்கிறோம், எங்கெல்லாம் சாதித்திருக்கிறோம், எங்கெல்லாம் சோதித்திருக்கிறோம், இது எல்லாத்தையும் பார்த்து அதிலிருந்து நல்லவற்றை இந்த ஆண்டுக்கு எடுத்து வந்து ஒரு புதிய ஆண்டிலே நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த புத்தாண்டு தருகிற முதல் செய்தியாக இருக்கிறது. கடவுள் நமக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார். இப்போ நம்முடைய பிள்ளைங்க கையில ஒரு 500 ரூபா தாளை கொடுப்போம்னு சொல்லி, சரியா? கையில கொடுத்த உடனே நம்ம பிள்ளை வாங்கி கிழிச்சு போட்டுட்டுன்னா திருப்பி ஒரு 500 ரூபாய் நம்ம கொடுப்போமா? அப்படி கொடுத்தா என்ன சொல்லுவோம்? அவங்க அந்த அம்மாவை இல்லை அப்பாவை என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு பயன்படுத்த தெரியல, இல்லைன்னா வித்தியாசமா பேசும். ஆனா கடவுள் நாம ஒரு வருஷத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கினாலும் திரும்ப ஒரு புது வருஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நாம அதை வேஸ்ட் ஆக்கினாலும் திருப்பி புதிய ஆண்டை தந்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு ஆண்டுமே கடவுள் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ இந்த ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டுமே கடவுள் 3 வாக்குறுதிகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற நமக்கு 3 வாக்குறுதிகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வாக்குறுதிகள் யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்? இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் இந்த வாக்குறுதிகளை கொடுக்கிறார். அந்த வாக்குறுதி இஸ்ராயல் மக்கள் வழியாக அத்துணை மக்களிடங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. மோசே இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இதோ ஆரோனிடத்திலும் அவன் புதல்வரிடத்திலும் சொல், இஸ்ராயல் மக்களை இவ்வாறு நான் ஆசீர்வதிப்பதாக ஆசீர்வதிக்க சொல் என்று சொல்லி 3 வாக்குறுதிகளை கொடுக்கிறார். இந்த 3 வாக்குறுதிகளை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் இந்த 3 வாக்குறுதிகளும் ஒருமையில் இருக்கும். கடவுள் உனக்கு ஆசி வழங்கி, கடவுள் உன் பக்கம் திரும்பி. இப்போ ஒரு பெரிய கூட்டம் நீங்க இருக்கிறீங்க, உங்களை நான் அட்ரஸ் பண்றப்ப எப்படி சொல்லுவோம் வழக்கமா? உங்களுக்கு ஆசீர் உண்டாக, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனா இங்க கடவுள் எல்லாமே ஒருமையில் பேசுகிறார். எதற்காக? தனித்தனியாக. கடவுளை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் தனித்தனியாக கடவுள் அன்பு செய்கிறார். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறார். 10ஓடு 11 கிடையாது. கடவுளுக்கு நான் எப்போதுமே கூட்டத்தோட ஒரு ஆள் கிடையாது. ஒவ்வொருவரும் கடவுளுக்கு தனித்தனியானவர். எனவேதான் ஆண்டவர் அத்துணை மக்கள் கூட்டத்தை ஆசீர்வதித்தாலும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆசீர்வதிக்கிறார். அப்போ 3 ஆசீர்வாதங்களை கடவுள் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். யாராவது வாசிக்க பார்ப்போம். எண்ணிக்கை நூலில் இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்கள். இந்த புதிய ஆண்டிலே கடவுள் இதை தருகிறார். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இதான் முதல் ஆசி. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. பாதுகாப்பை ஆண்டவர் இந்த நாளிலே முதல் ஆசிரியராக கொடுக்கிறார். இறை பராமரிப்பை ஆண்டவர் முதல் ஆசிரியராக கொடுக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களில் கடந்த ஆண்டிலே கடவுள் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அப்படித்தானே? பல விபத்துக்களில் இருந்து பாதுகாத்திருக்கிறார். கடந்த ஆண்டு 3ஆம் தேதி தான் நான் விழுந்துச்சு. எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில் கடவுளுடைய பாதுகாவல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் நோயிலிருந்து பாதுகாப்பார், விபத்திலிருந்து பாதுகாப்பார், ஆபத்திலிருந்து பாதுகாத்திருப்பார், தீமையிலிருந்து பாதுகாத்திருப்பார், சாத்தானின் பிடியிலிருந்து பாதுகாத்திருப்பார், ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து பாதுகாத்திருப்பார். இப்படி கடவுள் தருகிற முதல் ஆசீரே கடவுள் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. இதுதான் முதல் ஆசீராக கொடுக்கிறார். அப்ப இந்த ஆசீரை இன்றைக்கு நான் உரித்தாக்கிக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனவே எல்லாரும் சேர்ந்து கையை தூக்கி ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக் கொள்ளுவோம். கடவுள் சொல்லுங்க. கடவுள் என்னை ஆசீர்வதித்து என்னை காப்பாராக. இது முதல் ஆசீர்வாதமாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது ஆசீராக என்ன கொடுக்கிறார்? வாசிங்க யாராவது. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. கடவுள்
ஆங்கிலத்தில் கிரேஸ் அப்படிம்பா. நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் கிருபை அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கிருபை, அதுதான் அருள். அப்ப அந்த கிருபையை அல்லது அருளை ஆண்டவர் தருகிறார். இந்த கிருபை அருளுங்கிறது ஏதோ என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கிறதோ அற்புதம் நடக்கிறதோ இல்லை. அன்றாட வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு கடவுளுடைய அருள் தேவை. நேற்று இரவு ஒருத்தர் சந்திக்க வந்தார். ஒரு அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும் சொன்னார், ஃபாதர், நான் இந்த வருஷத்தை எந்த கடனும் இல்லாம ஆரம்பிக்கிறேன், அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா. இதுதான் ஆண்டவருடைய அருள். சின்ன சின்ன காரியங்கள்ல கடவுளுடைய அருளை நாம் பார்க்கணும். எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்மோடு இல்லை, நாம் உயிரோடு இருக்கிறோம், கடவுள் முன்னால் உட்கார்ந்து இருக்கோம். அது கடவுளுடைய அருளால் மட்டும்தான். எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்றால் அது கடவுளுடைய அருள் தான். 3 வேளை உண்பதற்கு உணவும், தூங்குவதற்கு ஒரு நல்ல இருப்பிடமும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அது கடவுளுடைய அருள் தான். இப்படி அன்றாட வாழ்க்கையிலே நமக்கான ஒரு நல்ல தொழில், நல்ல ஒரு வேலை, இதையெல்லாம் கொடுத்து இன்றைக்கு நம்மை பராமரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அது கடவுளுடைய அருள். இந்த அருள் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் கிடைக்கிறது. இன்றைக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் எத்தனையோ லட்சம் மக்கள் ஒருவேளை உணவு கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் தங்குவதற்கு இருப்பிடம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நான் நிம்மதியா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், என்னுடைய அடுத்த வேளை உணவை பற்றி நான் யோசிக்க வேண்டிய தேவை இல்லாமல் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது கடவுளுடைய அருளை அன்றி வேறு எதுவும் கிடையாது. அப்போ கடவுள் இந்த அருளை இன்றைக்கு எனக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதற்கும் இந்த அருளை கடவுள் இன்றைக்கு நமக்கு தருகிறார். எனவே எல்லாரும் இணைந்து இந்த அருளை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் தன் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து உனக்கு அருள் வழங்குவாராக. மன்னிக்கவும், எனக்கு அருள் வழங்குவாராக. திரும்ப சொல்லுவோம், ஆண்டவர் தன் திருமுகத்தை என்மேல் ஒளிரச் செய்து எனக்கு அருள் வழங்குவாராக. வெற்றி. மூன்றாவது இன்னொரு அருமையான ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். என்ன ஆசீர்வாதம்? வாசிங்க. மூன்றாவது, ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வார். இன்றைக்கு இந்த அமைதி நமக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. ஆண்டவர் இயேசு சொல்வது போல, உலகம் தர முடியாத அமைதியை நான் உனக்கு தருகிறேன். தன்னுடைய சீடர்களுக்கு எப்போதுமே இயேசு சொல்லுகிற அறிவுரை அதுதான். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் முதலில் அந்த வீட்டிற்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்துங்கள். அப்போ அமைதி அப்படிங்கிறது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதையும் தாண்டி என் உள்ளத்தில் இருக்கிற அமைதி. அதாவது ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு நான் வாழ்றேன் இல்லையா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு அமைதி. வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது அத்தனை பேருக்கும் பொதுவானது. பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது, பிரச்சனை இல்லைன்னா அவன் மனிதனும் கிடையாது. அப்ப எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, நோய்கள் இருக்கிறது, நொடிகள் இருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் என்னால் நிம்மதியாக அமைதியாக வாழ முடிய வேண்டும் என்றால் அது ஆண்டவர் தருகிற அமைதியால் மட்டும்தான் முடியும். அப்போ இந்த ஆண்டு முழுவதற்கும் ஆண்டவர் அந்த அமைதியை நமக்கு கட்டளையிடுகிறார். எனவே எல்லாரும் சேர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் என் பக்கம் தன் திருமுகத்தை திருப்பி எனக்கு அமைதி வழங்குவாராக. வெற்றி. ஆக இந்த 3 ஆசீர்வாதம் இந்த நாளிலே, புத்தாண்டிலே ஆண்டவர் தருகிறார். முதலாவதாக ஆண்டவர் பாதுகாப்பை கட்டளையிடுகிறார், தன்னுடைய அருளை நமக்கு தருகிறார், தன்னுடைய அமைதியை நமக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த 3 ஆசீர்வாதத்தையும் இந்த புத்தாண்டிலே நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இந்த புத்தாண்டிலே இந்த 3 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு கருவியாக யார் நின்று கொண்டிருக்கிறார்? இந்த நாளிலே அன்னை மரியாள். அன்னை மரியாள் வழியாகத்தான் இந்த புத்தாண்டை நாம் தொடங்குகிறோம். அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்கிற இந்த பெருவிழாவை இந்த நாளிலே திரு அவை கொடுத்திருக்கிறது என்றால், இந்த புதிய ஆண்டில் கடவுள் தருகிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு கருவியாக நம் தாய் மரியாள் இருக்கிறார். இந்த விழா வந்ததற்கான பின்னணி கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எதற்காக கடவுளின் தாய் என்று அன்னை மரியாளுக்கு இந்த பட்டம் கொடுக்கப்பட்டது?
அன்னை மரியாள் அவர் முதல் நூற்றாண்டுகளை கடந்து வருகிற போது 4ஆம் நூற்றாண்டிலே ஒரு மிகப்பெரிய தப்பறை கொள்கை உருவாக ஆரம்பிக்கிறது. இயேசு இந்த உலகில் பிறந்த போது அவர் மனிதனாகவும் இருந்தார், கடவுளாகவும் இருந்தார். அப்போ அன்னை மரியாள் மனிதனாக பிறந்த இயேசுவுக்கு மட்டும்தான் தாயாக இருந்தார் என்ற ஒரு தப்பறை கொள்கை, தவறான கொள்கை பரவ ஆரம்பிக்கிறது. எனவேதான் உடனடியாக திருத்தந்தை சங்கத்தை கூட்டுகிறார். எபேசு நகரிலே கிபி 431ஆம் ஆண்டு திருச்சங்கத்தை கூட்டுகிறார். அந்த திருச்சங்கத்திலே அறிக்கையிடுகிறார்கள். திருத்தந்தையும் ஆயர்களும் அன்னை மரியாள் இறைவனின் தாய், ஏனென்றால் அவர் இறைவனாக இறைமகனாக இந்த உலகில் பிறந்த ஆண்டவர் இயேசுவனுடைய தாய். எனவே அவர் இறைவனின் தாய் என்று அறிக்கையிடுகிறார். அதற்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் எலிசபெத்தம்மாளுடைய கூற்றை பார்க்கிறோம். அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை தேடி செல்கிற போது எலிசபெத்தம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுவார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று அன்னை மரியாளை வாழ்த்துவார். ஆக இன்று இந்த நாளிலே திரு அவை அறிக்கையிட்டு கடன் திருநாளாக இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறது, அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று. அப்போ இந்த தாய் மரியாள் நமக்கான ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கிறார். 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த நாளினுடைய மைய தலைப்பாக, இப்பதான் தலைப்புக்குள்ளே வரும், சரியா? இந்த நாளினுடைய மைய தலைப்பாக இந்த நாள் நமக்கு தருகிற தலைப்பு, தாய்மையோடு இந்த புத்தாண்டை தொடங்குகிறோம். தாய் மரியாளோடு இந்த புத்தாண்டை தொடங்குகிறோம், தாய்மையோடு இந்த புத்தாண்டை தொடங்குகிறோம். அப்போ தாய் மரியாளோடு தொடங்குகிறோம், அது சரி. அந்த தாய் மரியாள் கொண்டிருந்த தாய்மையோடு இந்த புத்தாண்டை நாம் தொடங்குகிறோம். அப்ப தாய்மைனா என்ன? யாருக்கு, யாரை தாய்மை சொல்லுவாங்க? தாய்மைனா என்னது? யாரை பார்த்து அந்த தாய்மைங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும்? யாருக்கு பயன்படுத்தலாம்? அவ்வளவுதான். குழந்தை பெற்றவர்களுக்கு தான் தாய்மை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். அப்போ குழந்தை பெற்றவர்கள் தான் தாய்மை என்றால் ஆண்களுக்கு அந்த தாய்மை கிடையாதா? அல்லது குழந்தை பெற்றெடுக்காத பெண்களுக்கு அந்த தாய்மை கிடையாதா? அல்லது துறவிகளாக இருக்கிற பெண்கள், அருட்சகோதரிகள், அவர்களுக்கு அந்த தாய்மை கிடையாதா? அப்படின்னா இந்த தாய்மை என்பது ஒரு பொது பாடம், இது ஒரு பண்பு. தாய்மை என்கிறது ஒரு பண்பு. இந்த பண்பு எல்லாருக்கும் உரிய பொதுவான ஒரு பண்பு. அதற்கு நமக்கு உதாரணமாக தாய் மரியாள் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ இதை இன்னும் காரணமா பார்க்கணும்னா, முதல் தாயாக, மனுக்குலத்தின் தாயாக கடவுள் யாரை கொடுத்தார் நமக்கு? மனுக்குலத்தின் முதல் தாய் யார்? யாரு சொல்லுங்க சத்தமா? ஏவாள், அப்படிதானே? ஏவாள் தான் மனுக்குலத்தின் முதல் தாய். அவருக்கு அந்த தாய்மை பட்டம் எப்போது கொடுக்கப்பட்டது? எடுத்து வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். தொடக்கணும்ல, அவர் காயினை பெற்றெடுப்பதற்கு முன்னரே அவருக்கு அந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது. இவர் தான் மனுக்குலத்தின் முதல் தாய் அப்படின்னு. இதனால் அவருக்கு அந்த பட்டம் கொடுக்கப்பட்டது. தாய்மைக்குரிய பண்பு அவரிடத்தில் இருந்ததால் கொடுக்கப்பட்டது. ஏவாளை எப்போதுமே ஒரு ஜென்ம பாவத்திலே வச்சுப்பார். அது தாய்மைக்குரிய பண்பு அவரிடத்திலே இருப்பதால் அவர்தான் இன்றைக்கும் நமக்கு மனுக்குலத்தின் முதல் தாயாக இருக்கிறார். ஒரு 3 பண்புகள், ஒரு தாய்மைக்கு இருக்க வேண்டிய பண்புகளை ஏவாள் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல் பண்பு, அவர் தீமையை நேருக்கு நேராக துணிச்சலோடு எதிர்கொண்டவளாக இருக்கிறார். ஏவாள் தீமையை, சாத்தானை அவர் நேருக்கு நேராக துணிச்சலோடு எதிர்கொள்கிறார். அங்கு பாம்பு வடிவத்திலே அங்கு சாத்தான் வருகிறான். ஆதாம் எதிர்கொள்ளவே இல்லை. ஆனால் ஏவாள் தான் அவரை எதிர்கொள்கிறார். எதிர்கொண்டு அந்த தீமையோடு உரையாடுகிறார். என்ன உரையாடல்? எது நல்லது, எது நன்மை, எது தீமை, எது உண்மை, இந்த உரையாடல் அங்கு நடக்கிறது. அப்போ முதல் காரியம், அங்கு தீமையோடு அவர் எதிர்த்து நிற்கிறார். அங்கு தீமையை எதிர்த்து நின்று நேருக்கு நேராக அங்கு எதிர்கொள்கிறார். முதல் காரியம். இரண்டாவது முக்கியமானது, அங்கு எதிர்கொண்டு பேசியதற்கு பிறகு அந்த கனியை பறிக்கிறவர், அந்த கனி அவரை பொறுத்தவரை என்ன கனி? என்ன கனி அது? வாழ்வு தரும் கனி, கடவுளை போல ஆவதற்குரிய கனி. அந்த கனி கிடைக்கிறப்ப நம்ம அந்த இலக்கியங்களை உண்டு இல்லையா, அந்த நெல்லிக்கனி,
சாகா வரம் தருகிற நெல்லிக்கனி. அது நம்மகிட்ட கிடைச்சா என்ன செய்வோம்? யாருக்காவது கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். ஏவாளுக்கு அது வாழ்வு தரும் கனி. ஆனால் என்ன செய்யறாங்க? தன் கணவனோடு பகிர்ந்து கொள்கிறார். ஒரு தாய்மைக்கான இலக்கணமே தன்னிடம் இருப்பதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதுதான். வீட்டுல சாப்பாடு தனக்கு இல்லாட்ட கூட இருக்கிறதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு பட்டினியா படுக்கிறவ தான் தாய். அதுதான் தாய்மைக்குரிய இலக்கணம். அப்ப இங்க அந்த தாய்மைக்குரிய இலக்கணத்தை ஏவாள் கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்தவரை அது வாழ்வு தரும் கனி, அது கடவுளை போல ஆவதற்குரிய கனி. தான் மட்டும் உண்ண வேண்டும் என்று நினைக்கவில்லை, தன் கணவனுக்கும் கொடுக்கிறார், பகிர்கிறார். அந்த பகிர்தல் தான் தாய்மைக்குரிய இலக்கணம். மூன்றாவதாக எல்லாம் முடிஞ்சு கடவுள் சந்திக்க வருகிறார். சந்திக்கிறப்ப ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுகிறார். ஆதாம்கிட்ட கேட்கிறார், ஏன் செய்தாய்? என்ன சொல்றாரு ஆதாம்? நீர் தந்த பெண் அவதான் எனக்கு கொடுத்தா. அங்க அக்யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது ஏவாள்கிட்ட கேட்கிறாங்க, நீ ஏன் செய்தாய்? அப்ப ஏவாள் என்ன சொல்றாங்க? பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன். ஏற்றுக்கொள்கிறார். தான் செய்த அந்த செயலுக்கான பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். பாம்பு ஏமாற்றியது, நான் சாப்பிட்டேன். அடுத்து வேற யாரையும் அங்க குற்றம் சொல்லவோ செய்யல, அங்க பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் தாய்மைக்குரியது. அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று பண்புகள் தான் தாய்மையினுடைய இலக்கணமாக இருக்கிறது. தன் கண் முன்னால் ஒரு துணிச்சலோடு தீமையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த துணிச்சல், தான் செய்த செயல் அது சரியோ தவறோ அதற்கு பொறுப்பேற்கிற அந்த ஒரு பொறுப்பு தன்மை, தன்னிடம் இருப்பதை எதுவாக இருந்தாலும் சரி, தனக்கு இல்லாவிட்டாலும் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்கிற அந்த ஒரு மனப்பான்மை. இந்த மூன்றும் நம் தாய் மரியாளிடத்தில் இருப்பதை அப்படியே நாம் பார்க்கிறோம். தீமையை நேருக்கு நேராக எதிர்கொண்டு சாத்தானை அழிக்கிற மீட்பரை இந்த உலகிற்கு தருவதற்கு அவர் முன்னே நிற்கிறார். துணிச்சலோடு அங்கு கபிரியேல் தூதர் சொன்ன போது அங்கு ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவது, அதே அன்னை மரியாள் தான் தன்னையே பகிர்கிறார். ஏவாள் கனியை பகிர்ந்தார் என்றால், அன்னை மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தை எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று தன் வாழ்க்கையையே கடவுளோடு பகிர்ந்து கொள்கிறார். மூன்றாவது, ஒரு பொறுப்புள்ள தாயாக தன் மகனை வளர்த்தெடுத்து அவரை நாசரேத்திலிருந்து எருசலேம் வரை, எருசலேமிலிருந்து கானாவூர் வரை, கானாவூரிலிருந்து கல்வாரி வரை அவ்வளவு பொறுப்போடு தன் மகனை வளர்த்தெடுத்து சிலுவையில் அறையப்படுகிற வரை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இந்த மூன்று பண்புகளை கொண்டு இந்த புதிய ஆண்டை தொடங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மூன்றும் நம்மிடத்தில் இருக்கிறதா? இருப்பதற்கு முயற்சி எடுக்கும். என் கண் முன்னால் ஒரு தீமை நடக்கிற போது, என் கண் முன்னால் ஒரு தவறு நடக்கிற போது, அந்த தீமையை துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல், துணிவு எனக்கு இந்த புதிய ஆண்டிலே வர வேண்டும். தாயிட்ட கேட்போம், அன்னை மரியாதை கேட்போம், அம்மா இந்த துணிச்சலை எங்களுக்கு தாங்க, தீமையை துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு இந்த ஆண்டில் தாங்க கேட்போம். இரண்டாவது, எங்களிடம் இருப்பதை உண்மை போல பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாங்க கேட்போம். மூன்றாவது, எங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதற்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த பொறுப்புணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்யுங்கள். ஆக மூன்று ஆசீர்வாதங்கள், மூன்று வரங்கள் இந்த நாளிலே நாம் நம் தாயிடத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவர் தருகிற மூன்று ஆசீர்வாதங்களை, என்ன ஆசீர்வாதம் தந்திருக்கிறார்? ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்னது? பாதுகாப்பு, அருள், அமைதி. இந்த மூன்று ஆசிரியம் தாய் மரியாள் நமக்காக பெற்றுக் கொடுக்கிறார். அந்த தாய் கொண்டிருந்த வாழ்க்கையில் இருந்த அந்த மூன்று பண்புகளையும், தீமைகளை துணிச்சலோடு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பண்பையும், தாய்மையின் இலக்கணமான பகிரக்கூடிய அந்த பண்பையும், நம் செயல்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த பொறுப்புணர்வு என்கிற அந்த விழுமியத்தையும் அன்னை மரியாள் வாழ்க்கையில் கொண்டிருந்தது போல நாமும் இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே கொண்டு வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். நம் தாய் மரியாள் லூர்து அன்னை நமக்காக இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு உடனிருந்து இறை ஆசிரியரை பெற்றுத் தருவார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.